வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: டெல்டா மாவட்டங்களில் கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இன்று மாலைக்கு பிறகு வங்கக்கடலில் இறங்கி படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நாளை மே 21ஆம் தேதி முதல் படிப்படியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல் சென்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேலும் புயலாக வலுப்பெற்று இந்த நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கும் வங்காளதேசத்துக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு வங்கத்தில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் சற்று கனமழையாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, மேலும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர், சென்னை, திருவள்ளூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களிலும் லேசான மிதமான மழையாக விட்டு கிடைக்க மழை விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று தொடர்ந்து மழை, லேசான மிதமான மழை, மாலை நேரங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காலை 7 மணிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கும் இன்று நாள் முழுவதும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர் மழையாக இல்லாவிட்டாலும் விட்டு லேசான மழை, மிதமான மழை, கனமழை என்று மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று விருதுநகர் மாவட்டத்திலும் வரக்கூடிய மணிநேரங்களில் மழை, லேசான மிதமான மழை, கனமழை என்று இன்று மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று தொடர்ந்து விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை, மிதமான மழை, மிக கனமழை வரை இன்று எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்திலும். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ந்து பொள்ளாச்சி, தாராபுரம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு பெரும்பாலும் காற்று மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களிலும் நாளை 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களிலும் லேசான மிதமான மழை தாராபுரம், பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, பழனி, ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதியம், மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், மேலும் திருவண்ணாமலை, கும்பகோணம் இந்த இடங்களுக்கு இன்று பகல் முழுவதும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மாலை நேரங்களில். மேலும் சென்னை, தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தொடர்ந்து லேசான மிதமான மழை தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் சென்னைக்கு மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த இடங்களில் ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் தொடர்ந்து விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு காலை 8 மணிக்குள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் இன்று விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் மழை விலகி மீண்டும் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கி ஒரு பரவலான மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் இன்று எதிர்பார்க்கலாம். நாளை மே மாதம் 21ஆம் தேதி
தென் மாவட்டங்களுக்கு சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். காற்று உள்ள பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் தேனி, வால்பாறை, கொடைக்கானல், விருதுநகர் மேற்கு பகுதி கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நாளை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 21ஆம் தேதி மே மாதம் 22ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரிக்கு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மே 21ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு. மே 22ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 23ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கேரளாவுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 24ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலனமழை படிப்படியாக குறைந்து காற்றின் வேகம் மட்டுமே அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது மே 24ஆம் தேதியோடு நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு மத்திய வங்கக்கடலில் சற்று தீவிரமடைந்து நிலை கொண்டிருக்கும். காற்றின் வேகம் மட்டுமே தமிழகத்தில் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இப்போது டெல்டாவில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சி இன்று மாலைக்கு பிறகு வங்கக்கடலில் இறங்கி படிப்படியாக நாளை முதல் தீவிரமடைந்து மத்திய வங்கக்கடல் வரை சென்று மீண்டும் மேலும் தீவிரமடைந்து ஒரு புயலாக வலுப்பெற்று ஒடிசாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு வங்கத்தில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது இன்று மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பகல் பொழுதில் விட்டுவிட்டு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் காலை 8 மணிக்கு பிறகு மழை தொடங்கி தொடர்ந்து விட்டுவிட்டு லேசான மிதமான மழை இன்று நாள் முழுவதுமே விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாலை நேரங்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 21ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் கர்நாடகா, மேலும் தமிழகத்தில் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் கன்னியாகுமரிக்கு சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலனமழை மழையின் தீவிரம் குறைந்து மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மே மாதம் 24ஆம் தேதி முதல் மேலும் மழையின் தீவிரம் குறைந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மே 24ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு குறைவாக இருந்தாலும் தம்புள்ளை, கண்டி, மேலும் நீர்கொழும்பு, கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்களுக்கும் பெரும்பாலான மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான மழை என்பது தம்புள்ளை மேற்கு பகுதி, கண்டிக்கு மேற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 21ஆம் தேதி
யாழ்ப்பாணத்துக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். கூடுதலான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணத்துக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற மே 23ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 24, 25 தேதிகளில் சற்று குறைவான இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 25, 26, 27 தேதிகளில் மேலும் குறைந்து மே 28, 29 தேதிகளில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று மே மாதம் 20ஆம் தேதி குமரிக்கடலில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மன்னார் வளைகுடாவிலும் அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். நாளை மே மாதம் 21ஆம் தேதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 22ஆம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை மே மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.